சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல சென்னை சிட்டி கேங்கர்ஸ் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூகள் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் விக்ரம் வெங்கடேஸ்வர் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வைபவ், மணிகண்ட ராஜேஷ், ஆனந்தராஜ், மொட்டை ராஜேந்திரன், ஜான் விஜய், அதுல்யா மற்றும் பல நட்சத்திர பட்டாளர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் வைபவ், அவருடைய நண்பர் மணிகண்ட ராஜேஷ், ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா திருடர்களா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் 2 கோடி பணத்துக்காக ஒரு தாதா ஒருத்தர் துரத்துறாரு. சோ அந்த தாதா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆனந்தராஜ், ஜான் விஜய், மொட்ட ராஜேந்திரன் இந்த கேங்கு கிட்ட போய் தஞ்சம் அடைறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்துல ஒரு பேங்கை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டுறாங்க. இவங்க திட்டம் வெற்றி பெற்றதா இல்லையா, அதே போல வைபவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாதா கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய மீதி கதை. இது ரொம்ப நகைச்சுவையா சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் வைபவ், அதாவது காமெடி கதாபாத்திரத்தை சர்வ சாதாரணமா கையாள்வாரு வைபவ். இந்த படத்துலயும் வழக்கம் போல ரொம்ப சர்வ சாதாரணமா கையாண்டிருக்காரு. குறிப்பா அவர் பேசுற வார்த்தைகள், அவருடைய உடல் மொழி, ரொம்ப இயல்பா நடிக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா படம் முழுக்க நம்மள சிரிக்க வச்சிருக்காரு. அதே போல இரண்டாவது கதாநாயகன் நடிச்சிருக்கக்கூடிய மணிகண்ட ராஜேஷ், இவர் வந்து பாத்தீங்கன்னா படம் பார்க்கிற பார்வையாளர்களை ரொம்ப படம் முழுக்க சிரிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காரு. ரொம்ப அதிகமா மெனக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த வைபவ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு டைமிங் ஒர்க் அவுட் ஆகல. அதனால இவருக்கு காமெடி பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா எடுபடல. மற்ற நடிகர்கள் மொட்டை ராஜேந்திரன், ஜான் விஜய், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த்ராஜ், இப்படி மற்ற நடிகர்கள் எல்லாமே வழக்கம் போல சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே போல கொஞ்சம் போர் அடிக்கவும் வச்சிருக்காங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஓரளவுக்கு சிறப்பா செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இசை டி இமான் வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கிற ரகத்துல கொடுத்திருக்காரு. பட் பின்னணி இசை பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஒளிப்பதிவு ரொம்ப கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய விக்ரம் ராஜேஷ் ஒரு பழைய கதையை முழுக்க முழுக்க காமெடியா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுல சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பல இடங்கள்ல வயிறு குடுக்க சிரிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்தை எந்த லாஜிக்குமே இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா வயிறு குடுக்க சிரிக்கலாம். மொத்தத்துல இந்த சென்னை சிட்டி கேங்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி கலாட்டா. இன்னும் திரைக்கதையில கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மெனக்கிட்டு இருக்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பாஸுக்காக, ஒரு காமெடிக்காக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா தாராளமா போய் பாருங்க. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.